கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறியவைகளில் பிரியப்படுகிற தேவன், எளியவைகளில் பிரியப்படுகிற தேவன், பலவீனமானவைகளில் பிரியப்படுகிற தேவன், தள்ளப்பட்டவர்களில் பிரியப்படுகிற தேவன். ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். உலக பிரகாரமாக இந்த மாதிரி நடக்கிறது சாத்தியமற்றது. சின்னவன் சின்னவனாகவே இருப்பான், சிறியவன் சிறியவனாகவே இருப்பான். ஆனால் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய வல்லமையினால் சின்னவன் ஆயிரமாகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தேவன் அவர் குறிப்பிட்ட நேரத்தில், அவர் குறிப்பிட்ட விதத்தில் இவ்விதமாக சிறியவனை ஆயிரமும் பலத்த ஜாதியுமாக ஆக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் கொள்ளையிட்ட போது, துன்பப்படுத்தின பொழுது தேவன் கிதியோனை எழும்ப பண்ணி மீதியானியரின் கைகளில் நின்று விடுவிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். அப்பொழுது தேவன் கிதியோனை நோக்கி சொன்னார், நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். அதற்கு கிதியோன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேல் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பாருங்கள், கிதியோனுடைய மன எண்ணங்களை பாருங்கள். என் தகப்பன் குடும்பம் மிகவும் சிறியது, எளியது, அதிலும் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று. ஆனால் தேவன் அந்த சிறிய பாத்திரத்தை தான் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கே நீங்களாக்கி விடுவித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஊர் பெத்லகேம். அது மிகவும் சிறிய ஒரு ஊர். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சிறிய பெத்லகேம், அவர் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய நாட்கள் அநாதியாயிருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசு அந்த சிறிய பெத்லகேம் என்ற ஊரிலே பிறந்தார். தேவன் அந்த ஊரை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கும் அந்த ஊர் பேசப்படுகிறது. கிதியோனை தேவன் பலப்படுத்தினார், பிரயோஜனப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் ஏழ்மையான நிலைமையிலே, சிறுமையான நிலைமையிலே, பலகீனமான நிலைமையிலே, சுதந்திரம் இல்லாத நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாயிருக்கலாம், சிறியவர்களாயிருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்காக தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே கலங்காதிருங்கள். கர்த்தரை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற பண்ணுவார்.
அதற்கேற்ற கிருபைகளை தேவன் தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் தேவன் தந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான், இதை ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.